ஒவ்வொரு வருஷமுமே பொங்கல் தினத்தை முன்னிட்டு 3 நாட்கள் மதுரையில் ஜல்லிக்கட்டு நடக்கிறது வழக்கம். இந்த ஜல்லிக்கட்டை எப்படியாவது தடை பண்ணிடணும் அப்படின்னு பீட்டா அமைப்பு முதற்கொண்டு விலங்குகள் மேலே ஆர்வம் இருந்த எல்லா அமைப்புகளும் சேர்ந்து உயர்நீதிமன்றத்தில், உச்சநீதிமன்றத்தில் வழக்குகளை தொடுத்து பார்த்தாங்க, இந்த ஜல்லிக்கட்டை எப்படியாவது நிறுத்திடணுன்ட்டு. ஆனால் இதுவரைக்கும் அதை நிறுத்த முடியலை. மக்கள் எல்லாருமே தன்னெழுச்சியாக மெரினா கடற்கரையில் இந்த ஜல்லிக்கட்டுக்காக போராட்டம் பண்ணதை உலகமே அறியும். இந்த ஜல்லிக்கட்டு இந்த ஒவ்வொரு வருஷமுமே அவனியாபுரம், பாலமேடு, அலங்காநல்லூர் இந்த 3 இடத்துலையுமே நடக்கக்கூடிய ஜல்லிக்கட்டு ரொம்பவே உலக புகழ் பெற்றது. அதில் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு முக்கியமாக ரொம்பவே உலக புகழ் பெற்றது. வெளிநாட்டினவர் கூட வந்து இந்த ஜல்லிக்கட்டை பார்த்து ரசிக்கிறதுல அந்த அளவுக்கு ஜல்லிக்கட்டின் மேலே மக்களுக்கு ஆர்வம். மற்ற மாவட்டங்கள்லேயும் நடக்குது. புதுக்கோட்டை, கரூர், திருச்சி, தஞ்சாவூர் இப்படின்ற இடத்துலலாம் நடக்குது ஜல்லிக்கட்டு. ஆனால் குறிப்பாக இந்த அவனியாபுரம், பாலமேடு, அலங்காநல்லூர் இந்த 3 இடத்துல நடக்கிற ஜல்லிக்கட்டை தான் எல்லா தொலைக்காட்சிகள், ஊடகங்களில் இப்போ யூடியூப்பில் கூட இதெல்லாம் நேரலை செய்கிறாங்க. அந்தளவுக்கு ஜல்லிக்கட்டை மக்கள் விரும்பி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் நிறைய முறைகேடுகள் நடக்குது அப்படின்னு ஜல்லிக்கட்டில் கலந்து கொண்ட வீரர்களே குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்க. ஜல்லிக்கட்டில் ஜாதி பார்க்குறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை எடுத்து முன் வச்சாங்க. அப்புறம் ஜல்லிக்கட்டில் ஒரு ஒழுங்காக முறையாக வந்து காளைகளை அவிழ்த்து விட மாட்டுறாங்க அப்படின்னு குற்றச்சாட்டுகளை வச்சாங்க. அதே மாதிரி இந்த வருஷம் ஆன்லைன் மூலமாக தான் டோக்கனை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்றலாம் ரூல்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க அந்த விழா கமிட்டினர். இப்படியெல்லாம் இந்த ஜல்லிக்கட்டுக்கு நிறைய விதிமுறைகளை விதித்து ஜல்லிக்கட்டை ஒவ்வொரு வருஷமுமே நடத்துகிறாங்க. அது அந்த மாவட்டத்தினுடைய அந்த ரூலரில் இருக்கக்கூடிய அந்த ஆளுங்கட்சியினுடைய அமைச்சர்கள் முன்னிலையில் இந்த ஜல்லிக்கட்டு நடக்குது. அதில் சிறப்பு விருந்தினர்களாக முதலமைச்சர், துணை முதலமைச்சர் இது போன்றவங்களாம் கலந்துக்கிறாங்க ஒவ்வொரு வருஷமுமே. இந்த ஜல்லிக்கட்டில் குறிப்பாக சொல்லப்போனால் மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. பரிசு கொடுக்கறதுல ரொம்ப முறைகேடுகள் நடக்குது அப்படின்ற குற்றச்சாட்டெல்லாம் காளையை அடக்கிற வீரர்களே சொல்லியிருக்காங்க. அதை நம்ம ஊடகங்கள்லேயும் பார்த்துருக்கோம். சமீபமாக கூட முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் சொல்லியிருந்தார், நிறைய டோக்கனை வந்து எல்லாருக்கும் கொடுக்கவே இல்லை, அவங்களுக்கு வேண்டியப்பட்ட ஆட்களுக்கு தான் இந்த டோக்கனெல்லாம் கொடுத்தாங்க அப்படின்லாம் கூட இந்த ஜல்லிக்கட்டை பற்றி நிறைய முறைகேடுகளை ஆர்பி உதயகுமார் அவரும் சொல்லியிருந்தார். ஆனால் குறிப்பாக எந்த ஊடகமுமே, எந்த யூடியூப் பேசக்கூடிய பிரபலங்களாக இருக்கட்டும், யாருமே ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறதுக்கு மறந்துடுறாங்களா இல்லை அவங்க அந்த விஷயத்தை பார்க்குறாங்களான்னு கூட தெரியல. ஜல்லிக்கட்டில் குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 3 இடத்துல இந்த 3 நாள் நடந்துச்சு. பொங்கல், மாட்டுப்பொங்கல், காணும் பொங்கல் இந்த 3 நாளைக்கும் அவனியாபுரத்தில், பாலமேட்டில், அலங்காநல்லூரில் இதில் மாடுபிடி வீரர்களுக்கு ஒரு உரிய மரியாதையே தரதில்லை. அதுதான் இப்போ நான் சொல்லக்கூடிய ஒரு பெரிய குற்றச்சாட்டு. என்ன அப்படின்னா, அந்த மாடுபிடி வீரர்கள் காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டு 11 காளை அடக்குறாங்க, 14 காளை அடக்குறாங்க. இப்படி அவங்க காலையிலிருந்து ரொம்பவே வேர்வை சிந்தி இதில் வந்து இறந்து போன இளைஞர்களும் இருக்கிறாங்க இந்த ஜல்லிக்கட்டில். அதில் கூட குடிச்சிட்டு செத்தவனுக்கு 10 லட்ச ரூபா தரீங்க நிவாரணம். எங்கள் பையன், எங்கள் ஊர் பையன் ஜல்லிக்கட்டில் போய் அவன் காளையை அடக்க போய் அவன் அந்த காளை கொம்பு குத்தி அவன் இறந்துடுறான். இப்படிலாம் அவன் இறந்ததுக்கு நீங்கள் நிவாரணம் 3 லட்சம் கொடுக்குறீங்க, நிவாரணமே இன்னும் அறிவிக்கலை, நாங்கள் உடலை வாங்க மாட்டோம் அப்படின்னுலாம் குற்றச்சாட்டுகளை மக்கள் முன் வச்சாங்க. ஆனால் இந்த பரிசு கொடுக்குற இந்த விஷயத்தில் அதுலேயும் நிறைய தவறுகள் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்னா, முதல் பரிசு கார் கொடுத்துட்றாங்க, 4 சக்கர வாகனம் கார் கொடுத்துட்றாங்க. ஆனால் 2ஆம் பரிசுன்னு பார்த்தீங்கன்னா, முதல் பரிசு வாங்குறவன் ஒரு 14 காளைகள் அடக்கிடுறாங்க, இல்லை ஒரு 11 காளை அடக்குறாங்க, இல்லை 12 காளை அடக்குறாங்கன்னு வைங்க. 2ஆம் பரிசு வாங்குறவங்க ஒரு 9 காளை அடக்கியிருப்பாங்க, 8 காளைகள் அடக்கியிருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு தர பரிசுக்கும் இந்த முதல் பரிசுக்கும் 2ஆம் பரிசுக்குமே மிகப்பெரிய வித்தியாசம் இருக்குது. என்னென்னா,
இந்த கார் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10,00,000 ரூபாய், 12,00,000 ரூபாய், 8,00,000 ரூபாய் மதிப்புள்ள கார் கொடுக்குறாங்க முதல் பரிசு வாங்குறவங்களுக்கு. ஆனால் 2வது பரிசு வாங்குறவங்களுக்கு வெறும் மோட்டார் பைக்கை கொடுத்துட்றாங்க. ஒரு ரூ. 1,00,000 மதிப்பு இருக்கிற பைக்கை கொடுக்குறாங்க. அப்போ இதிலே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7, 8,00,000 ரூபாய் அவங்களுக்கு வித்தியாசம் இருக்குது. ஆனால் காளைகள் அடக்கிறத பார்த்தீங்கன்னா அவங்கள விட முதல் பரிசு வாங்கினவங்கள விட 2ஆம் பரிசு வாங்கினவங்க ஒரு 5 காளை, 7 காளை இல்லை 8 காளை தான் வித்தியாசத்தில் தான் அவங்க அந்த பரிசுகளை பெறுறாங்க. ஆனால் அவங்களுக்கு இந்த முறையான பரிசுகள்லையே ரொம்ப பாகுபாடு இருக்குது. முதல் பரிசு வாங்குறவங்களுக்கு காரு, 2வது பரிசு வாங்குறவங்களுக்கு மோட்ரு பைக்கா அப்படின்ற ஒரு கேள்விலாம் கூட இருக்குது. ஆனால் இதை பற்றி ஊடகங்களோ இல்லை யூடியூப்பில் பேசுகிற பிரபலங்களோ பேசலை. ஆனால் இது எல்லாத்தையும் விட ஒரு முக்கியமான விஷயத்தை தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். என்னென்னா, இந்த பரிசை வாங்குறவங்களுக்கு ஒரு அடையாளமாக ஒரு சாவியை கொடுக்குறாங்க அமைச்சர். இதில் வந்து ஆளுங்கட்சியை வந்து குறை சொல்லவே முடியாது. ஏன்னா அதிமுக ஆளுங்கட்சியாக இருக்கும் பொழுதும் இந்த நான் சொல்லக்கூடிய விஷயம் நடந்திருக்கும். இப்போ திமுக ஆட்சியில் இருக்காங்க. இவங்க இருக்கும் போதும் இந்த விஷயம் நடக்குது. இதை வந்து இந்த ஜல்லிக்கட்டை நடத்துகிற விழா கமிட்டி தான் இதை கவனித்து இதில் வந்து ஒரு பெரிய ஒரு விஷயமே இருக்குது. என்னென்னா, இவங்க வந்து பரிசு காலையிலேருந்து கஷ்டப்பட்டு காளைகளை அடக்கி அவனால் நடக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கிறான் காளை அடக்குனவர். ஆனால் அவங்கள வந்து ஒரு பரிசு கொடுக்க அந்த கேலரி, அந்த வாடிவாசலுக்கு மேலே அந்த இடதுபுறம் வலதுபுறத்தில் இருக்கிற கேலரி, அந்த பால்கனியில் ஒரு பெருந்திரளான கூட்டம் நிற்குது. அமைச்சர், அப்புறம் அந்த மாவட்ட கலெக்டரு, அப்புறம் அந்த அரசு அதிகாரிகள், அப்புறம் ஆளுங்கட்சியினர், எதிர்க்கட்சியினர், இப்படி அதிகமாக அந்த பால்கனி முழுவதுமே மக்கள் தலையால் நிரம்பி இருக்குது. ஆனால் இந்த பரிசை வாங்க வரவனுக்கு ஒரு கௌரவமாக கூப்பிட்டு அவனுக்கு ஒரு பரிசை கொடுக்கறது கிடையாது. ஒரு ஓட்டப்பந்தயத்தில் ஓடி ஒரு 3 ப்ரைஸ் வாங்கினா கூட, ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு வாங்கினா கூட அவங்கள மேடை போட்டு நிற்க வச்சு, ஃபஸ்ட்டு இவர் எடுத்திருக்காரு, செகண்ட் இவர் இந்த பரிசை வாங்கியிருக்காரு, 3வது இந்த பரிசை வாங்கியிருக்காருன்னு ஸ்கூல் ஃபைனல் டே ப்ரோக்ராம் சொல்லுவாங்கள்ல, அதில் கூட ஒரு மதிப்பாக கொடுப்பாங்க அந்த பரிசை. ஆனால் அந்த மதிப்பு கூட இந்த ஜல்லிக்கட்டில் வின் பண்ணுறவங்களுக்கு கிடைக்கிறதில்ல. அதுதான் என்னுடைய பெரிய குற்றச்சாட்டே. இதை வந்து எந்த ஊடகமுமே இது வரைக்கும் பேசவே இல்லை. எந்த யூடியூப்பில் எவ்வளோ பிரபலம்னு சொல்லிக்கிறவங்க 70 லட்சம் சப்ஸ்கிரைபரு, 60 லட்சம் சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கவங்களும் இதை ஒரு நாளும் பேசுனதே கிடையாது. ஆனால் இவங்களுக்கெல்லாம் அந்த கொடுக்கக்கூடிய பரிசை அவங்க அந்த பால்கனி மேலே ஏறுறது, அந்த நீங்கள் அந்த வீடியோ பார்த்தாலே தெரியும். அவங்க ஏற முடியாமல் ஏறி அந்த பால்கனி மேலே நிற்க முடியாமல் நின்று அந்த பரிசை வாங்குகிறாங்க. அதே மாதிரி காளையோட உரிமையாளர்களுக்கும் டிராக்டர் பரிசு கொடுத்துருக்காங்க. உண்மையிலே வரவேற்க வேண்டிய விஷயந்தான். அவங்க அந்த காளைகளை வச்சுருக்கவங்களுக்கு அந்த டிராக்டர் அவசியம்தான். ஆனால் அவங்களுக்கு அந்த பரிசு கொடுக்குறதும் பார்த்திங்கன்னா, அவங்களையும் அந்த கேலரி மேலே ஏற முடியாமல் ஏற வச்சு அந்த பரிசை கொடுக்குறாங்க. ஒரு காளை மாடை வளர்த்து பார்த்தா தான் தெரியும். ஒரு பிள்ளையை வளர்க்குற மாதிரி வளர்க்குறாங்க அந்த காளை மாடை. அதே மாதிரி காளையை அடக்கிறவங்களும் தன்னோட உயிரை பணைய வச்சு காளையை அடக்குறாங்க. ஆனால் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய பரிசை வந்து பரிசில் பாகுபாடு இருக்குது. முதல் பரிசுக்கு காரு, 2வது பரிசுக்கு பைக்கான்னு. அது 2வது இருந்தாலும் கூட இந்த விஷயம் பரிசு கொடுக்கக்கூடிய விஷயத்த ஒரு கௌரவமாக மேடைக்கு மேலே இல்லை அந்த ஜல்லிக்கட்டு நடக்கிறதுக்கே ஒரு தனியாக அவங்களே ஒரு மேடை அமைச்சு இந்த பரிசை வந்து அவங்கள வந்து அழகாக வந்து நின்று கம்பீரமாக வாங்க வச்சு அவங்கள அனுப்பலாம். ஆனால் அது என்னமோ ஆடு மாடு நடத்துகிற மாதிரி அவங்க அந்த கேலரி மேலே ஏற முடியாமல் ஏறி கஷ்டப்பட்டு அதில் நிற்க கூட முடியாமல் வாங்குறாரு. அந்த பாலமேட்டில் வாங்கின நபராக இருக்கட்டும், அவனியாபுரத்தில் வாங்கின முதல் பரிசு வாங்கின நபராக இருக்கட்டும், இந்த அலங்காநல்லூரில் வாங்கின நபராக இருக்கட்டும். இது வந்து ரொம்பவே வேதனை தர விஷயமாக தான் இருக்குது. இனிமேலாவது இந்த மாதிரியான விஷயம்லாம் ஊடகங்கள் பேசணும். யூடியூப்பில் பேசுகிறவங்களும் இதெல்லாம் பேசினா தான் இதில் வந்து எந்த கட்சியுமே குறை சொல்ல மாட்டேன். நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஆளுங்கட்சி, எதிர்கட்சின்னு. ஏன்னா அதிமுக காலத்துலேயும் இந்த மாதிரி தான் இந்த பரிசு எப்படி கொடுத்தாங்க, திமுக காலத்துலேயும் இந்த மாதிரி தான் கொடுத்தாங்க. அது அமைச்சர்கள் அவங்க விழா கமிட்டி கூப்பிட்டு அமைச்சர்களை வச்சு முன்னிலையில் கொடுக்குறாங்க. இதில் கட்சிகளை நான் குறை சொல்லவே இல்லை. ஆனால் இந்த ஜல்லிக்கட்டை நடத்தக்கூடிய கமிட்டி வந்து இதெல்லாம் வந்து ஒழுங்குபடுத்தணும். இப்படி ஒரு ஆடு மாடு மாதிரி ஒரு ஜல்லிக்கட்டு வீரரை நடத்துகிறத வந்து எந்த வகையிலையுமே ஏற்றுக்கவே முடியாது. இதில் நான் சொன்னதில் ஏதாவது தப்பு இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் சொன்னது தப்பு அப்படின்னு நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். சரின்னு சொன்னால் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள்.
அப்போ வந்து இதில் நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா தெரியும் மற்றவங்களுக்கும் இதில் தவறு எங்கே நடக்குது, இது எதனால் அப்படிங்கிறது. நான் இந்த இத்தனை வீடியோ போட்டிருக்கேன் யூடியூப்பில். ஆனால் இவ்வளோ நீளமாக எந்த வீடியோக்கும் பேசலை. இது உண்மையிலேயே ஒரு 3 நாளாகவே இதை ஒவ்வொரு நாளும் பரிசு வாங்குறத நான் கவனிச்சுட்டு தான் இருக்கேன். ஜல்லிக்கட்டு வீரராக இருக்கட்டும், காளையோட உரிமையாளராக இருக்கட்டும். ஆனால் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை பரிசு கொடுக்குறாங்க. ஆனால் அதை கொடுக்குற விதம் தான் ரொம்பவே அது மனசுக்கு கஷ்டமாக இருக்குது. இப்படி கஷ்டப்பட்டு உயிரை பணையம் வச்சு விளையாடுறவங்க, குழந்தைய மாதிரி காளையை பார்த்துக்கிறவங்களுக்கு இப்படி வந்து ஒரு அவன் ஏறி அவன் கஷ்டப்பட்டு போய் தட்டி தடுமாறி அந்த பரிசை வாங்கிறத பார்க்க முடியல. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதுக்கப்புறமாவது இந்த மாதிரியான விஷயம்லாம் இருக்கக்கூடாது ஜல்லிக்கட்டில். காளை அடக்க என் பொண்ணை கொடுக்குறேன் அப்படின்னு அந்த காலத்தில் சொல்லுவாங்க. அந்தளவுக்கு ஒரு வீரமாக ஒரு தைரியமாக இருக்கிறவங்க தான் அந்த காளை அடக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு ஆண் மகனுக்கு தைரியமாக அவன் நெஞ்சை நிமிர்த்திட்டு வந்து அந்த பரிசை வாங்கணும். அந்த மாதிரி இருக்கணும். அதுக்கு அந்த விழா கமிட்டி அதை வந்து கவனிக்கணும். நல்ல வர்ணையாக பேசுகிறாங்க. நல்ல கமிட்டி நல்ல முறையில் கொண்டு போகிறாங்க ஜல்லிக்கட்டை. ஒட்டுமொத்த ஊடகமுமே அந்த 3 நாளும் வேறு எந்த நியூஸும் இருக்க மாட்டேங்குது பெருசாக. இந்த ஜல்லிக்கட்டை தான் சுற்றி போட்டுக்கிட்டு இருக்காங்க. மதுரையில் நடக்கிற அந்த 3 இடத்துல அவனியாபுரம், பாலமேடு, அலங்காநல்லூர். அந்த அளவுக்கு ஜல்லிக்கட்டை மக்களும் ரொம்ப விரும்பி பார்க்குறாங்க. இதுக்குன்னே ஒரு பெரிய ரசிகர் பட்டாளம் இருக்குது. ஜல்லிக்கட்டுக்கு எதிராக ஒன்றுனா கொந்தளிக்கக்கூடியவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க தமிழர்கள். ஆனால் இந்த பரிசு கொடுக்கறதுல தான் இவ்வளோ ஒரு ரொம்ப மட்டமான இடத்துல மாதிரி இருக்குது வீரர்களை. அதெல்லாம் இனிமேல் மாறணும். அதுக்கு நீங்கள் உங்களுடைய கருத்துக்களையும் இந்த யூடியூப்பில் நீங்கள் பதிவு பண்ணலாம். நன்றி.